அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் நடிக்கிறாங்க இல்லையா காவேரி, அவங்கள நம்ம எந்த மாதிரி சீரியலில் பார்த்து நம்ம ஃபேன்ஸு நிறைய வீக்கா ஃபேன்ஸு உருவானாங்க அப்படின்னா, காவேரி ஒரு போல்டான பொண்ணு, பசுபதியவை எதிர்த்து நின்று போராடின பொண்ணு. எதையும் பார்ப்பா, எதையும் ஒரு 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 வீட்டில் ஒரு பையனாக இருந்து எல்லாத்தையும் பார்த்து வருவா அப்படிங்கிற ஒரு போல்டான பொண்ணு. அப்படி தான் நம்ம காவேரியை பார்த்து சீரியல் பார்க்குறோம். இந்த விஷயத்தில் வந்து காவேரியை வந்து ஒரு ஒரு டம்மி பீஸ் ஆக்கி, காவேரி ஒரு போல்டான பொண்ணு, ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு, எது வந்தாலும் பாப்பா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து உடச்சி ரொம்ப டம்மி ஆக்கி, ஒரு தாலின்ற ஒரு சென்டிமெண்ட் மேட்ரை வச்சு ரொம்ப காவேரியோட கேரக்டரவே வந்து டம்மி ஆக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபேன்ஸு வீக்கா ஃபேன்ஸ்லாம் வந்து கொந்தளிக்கிறதுக்கு காரணமே இதுதான். காவேரி வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கு, எவ்வளோ போல்டு, ஒரு பொண்ணாக இருந்து இவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்து ரசிகரானவங்க ஏகப்பட்ட பேர். சரியா, இப்போ தன் வாழ்க்கைக்காக, தனக்காக, குடும்பத்துக்காக கூட கிடையாது, தனக்காக, தன் வாழ்க்கைக்காக அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கணும் இல்லையா காவேரி. அந்த இப்போ விஜய் மேட்டரில் வந்து ஒரு செகண்ட், ஒரு துளி கூட காவேரி தன் வாழ்க்கைக்காக வந்து அவங்க ஒரு முயற்சி கூட எடுக்கலை அப்படிங்கிறதான். ஏன் எடுக்கலை? அவங்க போல்டு தானே, அவங்க ஸ்ட்ராங்கு தானே, அவங்க அம்மாவை ஏற்று பேசலாம்ல. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணது ஒரு தப்பு, அது யாருமே நம்ம ஒத்துக்கலை. சரியா, அதுக்கான முயற்சி எடுத்து அவர் வந்து சரி பண்ணி அவர் வந்து நான் வந்து பண்ண தப்பு தான் அப்படின்னு வர்றாருல, அந்த இடத்துல அவர் இப்படி சொல்கிறாரு. என்னம்மா சொல்கிற சொல்லியிருக்கலாம்ல, அவங்க அம்மாட்ட ஓப்பனாக பேசியிருக்கலாமே. காவேரியை கல்யாண விஷயத்தில் வந்து இவ்வளோ போல்டான பொண்ணு கல்யாண விஷயத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டா, அதை வந்து வச்சு அவளை எப்படி டவுன் ஆக்குவீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, நிஜமாகவே இது புரியலை என்னன்னு.